இந்தியா தான் நம்மளுடைய நாடு என்று நம்புபவர்கள் நாம். அது தேவையில்லை, உடைச்சு உடைச்சு லாபம் வந்தா போதும். நம்ம அந்தமான் நிக்கோபார சிங்கப்பூர் ஆக்கிட்டு அங்க ஓடிடலாம், இவங்க கேடு கட்டு போட்டோம்னு நினைக்கிறது அது என்ன அரசியல் திட்டம், சூழ்ச்சி. அதை முறியடிக்க வேண்டும். அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அத நான் செய்வீர்களான்னு கேட்க மாட்டேன். செய்யணும், செஞ்சாகணும். அழுத்தமா சொல்றேன். நீங்க பதில் எனக்கு சொல்ல வேண்டாம். பதில் 23ஆம் தேதி சொல்லுங்க. சொல்லியே ஆகணும். நீங்க தயவு செய்து உங்களுக்கு நல்லது பண்ணவங்களையாவது ஞாபகம் வச்சுங்க. பண்ண போறேன்னு சொல்லிட்டு வர்றவங்க பண்ணலைங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. உதாரணம், ஊரே காலி பண்ணிட்டு பொட்டு படிக்கையோட வடக்குல ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஆளும் ஆட்சி தான் உங்களுக்கு வேணும்னா அப்புறம் நான் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நேரு எப்படி காப்பாற்றுவாரு? எங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல, கடமை செய்ய விடுங்கள். உங்க நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். நான் பொய்யான கருத்து திணிக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியா போச்சு. அதை நீங்க நம்பிடுறீங்க. அதான் பதட்டமா இருக்கு எங்களுக்கு. நீங்களே உட்காந்து அந்த போனை திருப்பி குப்புற வச்சுட்டு இப்படி யோசிச்சு கண்ணை மூடிட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலம் தெரியும், ஒரு ரோடு தெரியும், சாக்கடை முந்தி இருந்த இடத்துல இல்லைங்கிறது தெரியும். இன்னமும் கொஞ்சம் இருக்கு, அதுக்கு சரியான ஆள் வந்தாதான் அது போகுங்கிறதும் தெரியும். அப்படி யோசிச்சு பாருங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நாடு முன்னேறணும்னா நாம் தனியாக சிந்திக்க வேண்டும். அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அதுக்கு வயசில்லை, இளைஞர்கள் செய்யலாம். இளைஞர்கள் தான் நாளைய முதியவர்கள், அதை மறந்துடாதீங்க. நீங்க இன்று வயசானவங்க பெருசு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறீங்களே, அவங்கெல்லாம் நேற்றைய இளைஞர்கள். உங்கள் உணர்வுகள் எல்லாம் தெரிந்தவர்கள். அவர்களையும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் 23ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. கமலஹாசன் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்படிம்பாங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், நின்றுட்டு இருக்கிற இடம் எதுன்னு தெரியும், போக வேண்டிய பாதை எதுன்னு தெரிஞ்சுதானே ஆகணும். அந்த பயணம் புரிந்து விட்டால் யாருமே சொல்லி விடலாம். உங்களுக்கு இன்னொரு கணிப்பு, என்னோட கணிப்புன்னு வச்சுங்க, தைரியமா மார்தட்டி சொல்லுவேன். இது என்னுடைய பிரடிக்ஷன். திராவிடத்தை யாராலும் எவனாலும் வீழ்த்த முடியாது.